ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எம்கேன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா, அலெக்ஸா எக்கோ டாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பேர் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா எக்கோ டாட். இது இந்த அலெக்ஸாவோட டிஸ்பிளேவும் சேர்ந்து வந்துடும். அதான் நீங்கள் டைம் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே இருக்குது. இதில் 3.5 mm ஆக்ஸ் ஆடியோ அவுட் இருக்குது. அப்புறம் ப்ளூடூத் அண்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வித் அலெக்ஸா, மைக்ரோஃபோன் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுற பட்டனும் இருக்குது. இதில் என்னென்ன ஆப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் மியூசிக், கானா, ஆடிபிள் சோனோ, விப்ரோ, சஞ்சீவ் கபூர், சூ டிவின்னு இருக்குது. ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் என்ன ஆகும்னா எக்கோ டாட் 4th ஜெனரேஷன். இது கிளாக்கோடு சேர்ந்து வந்துடும். பவர் அடாப்டர் இருக்கும். செட்டப் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் அலெக்ஸா இதான் பாக்ஸு. ஓகே, இது ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வித் கிளாக் ப்ளஸ் அலெக்ஸான்னு போட்டுருக்கு. ஓகே, இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணால் ஒரு அடாப்டரும் அலெக்ஸாவும் கொடுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஏற்கனவே ரிவ்யூவுக்காக 6 months யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நல்லா தான் ஒர்க் ஆகுது. இப்போ அந்த ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, இப்போ கேபிள் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து அதோட அடாப்டரு. நீங்கள் ஒய்ஃபை இல்லாத டிவி அந்த மாதிரி கூட இது கனெக்ட் பண்ணி மாட்டிக்கலாம். 240 to 50 Hz இருக்குது. மேக்ஸ் வந்து 60A. அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்டென்ஷனு. இதில் வந்து நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் இருக்கும். இதில் நிறையா 4 அடாப்டர் கிட்ட இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபோன் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து 2.4 GHz இருக்குது. ஒய்ஃபை எனர்ஜி மானிட்டரிங் பண்ணோம். எனர்ஜி எவ்வளோ இருக்குது, சேவிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மானிட்டரிங் பண்ணோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கோடு கொடுத்துருக்காங்க. அது ஆப் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எதுனா ஒய்ஃபை வேணும், அலெக்ஸா வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ளக்கில் வந்து அடாப்டரை மாட்டிக்கலாம். மாட்டினதுக்கப்புறம் அலெக்ஸாவில் வந்து 2 போட்டு இருக்கும். ஆக்ஸ் போட்டு ஒன்று இது கேபிள் மாட்டுறதுக்கு ஒரு போட்டு இருக்கும். அதில் வந்து நீங்கள் கேபிளை மாட்டிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், ஈஸியாக செட்டப் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் டைம் காமிக்கும். ஃபஸ்ட்டு ஹலோன்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணதுக்கப்புறம் ஹலோன்னு சொல்லி காமிக்கும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் டைம் ஓடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹலோன்னு வந்துருச்சு. இப்போ டைம் காமிக்கிது பாருங்கள், 9:37 காமிக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மியூட் பட்டனு. இது பார்த்தீங்கன்னா சவுண்ட் அதிகமாக்குது கம்மியாக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டனு. இதை அழுத்துட்டிங்கன்னா நீங்கள் அலெக்ஸான்னு சொல்ல தேவையில்லை. நீங்கள் அதை அழுத்தினோடனே நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கலாம். What is the time now? It's 9:38 p.m. Alexa, on TV. Okay. இங்கே வந்து நம்மளுக்கு லைட் தெரியும். இப்போ வந்து அலெக்ஸா ஆஃப் டிவி. Okay. அலெக்ஸா ஆன் டிவி. Okay. இப்போ நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் ஸ்மார்ட் செக்ஷன் வரையா ஆகுது. அலெக்ஸா ஆன் லைட். Okay. அலெக்ஸா லைட் டு ப்ளூ. Okay. அலெக்ஸா லைட் டு ரெட். Okay. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுதான் அடாப்டரு. இதை சார்ஜர் கனெக்ட் பண்ணி அலெக்ஸா ஆன் கீசர்னு சொன்னால் இது ஆன் ஆகும். நாங்கள் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம், ஆன் கீசர்னு சொல்கிற மாதிரி. நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம். அலெக்ஸா ஆன் கீசர். Okay. அலெக்ஸா ஆஃப் கீசர். Okay.